அனைவருக்கும் வணக்கம். மாரல் ஸ்டோரி 29. நமக்கு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, சோதனைகள் வரும்போதெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம்? கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுற? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் கஷ்டம் வருது? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட முறையிடுறோம். இந்த கேள்விகளுக்கு அழகாக ஒரு பதில் சொல்கிறார் ஒரு டென்னிஸ் வீரர். அந்த டென்னிஸ் வீரரோட பேர் ஆர்தர் ஆர்ஷ். இவர் விம்பிள்டனில் வெற்றி பெற்றவர். 1983ஆம் ஆண்டு இவர் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறார். அதுக்காக ரத்தம் வாங்கும்போது இவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. இவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இவருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் பெரும்பாலானோர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் கடவுள் உங்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறார் அப்படின்னு. இதை அடிப்படையாக வச்சு, இதை மையமாக வச்சு அவர் செய்தித்தாளில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையோட தலைப்பே ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு. அதில் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கடவுள்கிட்ட முறையிடுற மாதிரியே அவர் அந்த கேள்விகளெல்லாம் எழுதுகிறார். அதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் தான். இதை படித்த மக்கள் எல்லாரும் அடுத்த வாரத்துக்காக காத்துட்ருந்தாங்க. இவர் என்ன பதில் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்லி காத்துட்ருந்தாங்க. அடுத்த வாரம் செய்தித்தாள் வருது. ஏன் எனக்கு மட்டும் பாகம் 2 அப்படின்னு தலைப்பு போட்டு வருது. அதில் அவர் அதுக்கான பதில் எழுதியிருக்கார். என்ன எழுதுகிறாரு அப்படின்னு பார்ப்போம். உலகில் 500 லட்சம் பேர் டென்னிஸ் விளையாடணும் அப்படின்னு துவங்குறாங்க. அதில் 50 லட்சம் பேர் தான் டென்னிஸை கற்றுக்குறாங்க, முழுமையாக கற்றுக்குறாங்க. அதில் 5 லட்சம் பேர் தான் தொழில்முறை டென்னிஸுக்கு வர்றாங்க. 50,000 பேர் தான் சர்க்கியூட் லெவல் டென்னிஸுக்கு முன்னேறுறாங்க. அதில் 5,000 பேர் தான் கிராண்ட் ஸ்லாம் லெவல் டென்னிஸுக்கு முன்னேறுறாங்க. அதில் 50 பேர் தான் விம்பிள்டன் விளையாடுறாங்க. அதில் 4 பேர் தான் அரையிறுதிக்கு வர்றாங்க. இந்த 4 பேரில் 2 பேர் தான் இறுதிப் போட்டிக்கு வர்றாங்க. அதில் ஒரே ஒருவர் தான் வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றி பெற்ற ஒருவராக அந்த வெற்றி கோப்பையை கையில் மகிழ்ச்சியோடு தாங்குபவராக என்னை கடவுள் ஆக்கிய பொழுது நான் அவர்கிட்ட ஏன் எனக்கு மட்டும் இந்த வெற்றியை கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல. வெற்றி மேலே வெற்றி தந்த பொழுது நான் கடவுள்கிட்ட கேட்கல. பேரும் புகழும் குவிந்தன. அப்போ கடவுள்கிட்ட போய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பேரும் புகழும் அப்படின்னு நான் கேட்கல. பணம் மழை போல கொட்டுனுச்சு. அப்போ நான் கடவுள்கிட்ட போய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ அதிக பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கல. அப்போல்லாம் கேட்காத எனக்கு இப்போ கேட்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் கேட்க மாட்டேன். கடவுள் இதுவரைக்கும் தந்ததை எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேனோ அதுபோல் இதையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இதுவரை எனக்காக வாழ்ந்தனா இனி பிறருக்காக வாழப்போகிறேன். என்னுடைய பணம், புகழ், செல்வம், மீதமுள்ள வாழ்நாள் எல்லாத்தையுமே இந்த நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இதற்கான மருந்து தயாரிக்கும் ஆராய்ச்சிகள்லையும் நான் செலவு செய்ய போகிறேன். கடவுள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும், நன்றி அப்படின்னு முடிச்சிருந்தார். இன்பம் வந்தபோது ஏன்னு கேட்காத நாம துன்பம் வரும்போது மட்டும் ஏன்னு கேட்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பெரும்பாலும் கடவுள்கிட்ட ஒரு துன்பம் வரும்போது தான் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் என்னைய கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர, மகிழ்ச்சியாக இருக்கும் போது கடவுளை ஏன் என்னைய மட்டும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம யாரும் கேட்குறது கிடையாது. அதனால் இன்பமோ துன்பமோ கடவுள் கொடுப்பது அப்படின்னு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.